அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நேரலையில் சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும், இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறதான அவருடைய ஆசீர்வாதமான அனுகூலமான வார்த்தை என்னவென்றால் ரெகபோத். ரெகபோத் ரெகபோத் அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இதுதான் தலைப்பு. ரெகபோத் ரெகபோத் என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். The Lord has made room for us அப்படின்னு சொல்லுகிறார். The Lord has made room for us. ரெகபோத் ரெகபோத் அப்படி என்றால் ரெகபோத் the Lord has made room for us அப்படி என்றால் ரெகபோத் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்? யாருக்கு? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். ரெகபோத் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் வாசி கேட்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, ஆமென். யாவரும் முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடுக்கத்தோடு கால வேளையில வந்து நேர்பட வந்து நேரத்தோடு வந்து நான் முழங்கால நின்றேன், ஜெபித்தேன். பின்பு உம்முடைய துதியின் ஆராதனைக்குள்ள வந்தேன் பயத்தோடு பக்தியோடு. அதற்கு பின்பு உம்முடைய வார்த்தைக்கு நான் இணங்கி கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நான் முட்டி வலிச்சாலும் முழங்கால நிற்கிறேன் என்று முழங்கால நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக செய்யும். ஒரு மனுஷி வாழ வேணும்னா அப்பாவுக்கு பயந்து என்னை யார் முட்டி போறத பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சேர்லயே உட்கார்ந்து இருந்தா, ஒருவேளை முட்டி போட முடியலன்னா எழுந்து நின்று நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, எங்கெங்க இருக்கிறீங்களோ, ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தேவாலயத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இதை கேட்கும் போது ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு தாழ்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், ரெகபோத் ரெகபோத் கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். ரெகபோத் என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். முதல் துறவை வெட்டும் போது, ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வெட்டும் போது அங்க வாக்குவாதம் வந்தது. அங்க வாக்குவாதம் வரும்போது ஏசேக்கு என்று பெயரிட்டான். இன்னொரு துறவை வெட்டுகிறான். அங்க வாக்குவாதம் வந்தது. அங்க சித்தனா என்று பெயர் வைத்தான். இன்றோடு முடிந்தது மகனே. என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களா இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், இல்ல ஒருவேளை இல்லாத இருக்கலாம், திருச்சபைக்கு வந்தவர்களா இருக்கலாம், வராதவர்களா இருக்கலாம், தேவனை அறியாத ஜனங்களா இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லுகிறார், சித்தனா என்றால் இன்றோடு முடிந்தது மகனே. உன் பிரச்சனை, உன் வாக்குவாதம், உன்னோடு வாக்காடி கொண்டிருக்கிறார்களா, உன்னோடு வழக்காடி கொண்டிருக்கிறார்களா, உன் வாழ்க்கையை உதாசீனப்படுத்த நினைக்கிறார்களா, உன் வாழ்க்கை பிடுங்க நினைக்கிறார்களா, என் மனைவி அன்பு உனக்கு கொடுக்க முடியாமல் மனைவி அன்பை பிரிக்கிறார்களா, புருஷனுடைய அன்பை வேறொருவர் பிரிக்கிறார்களா, பிள்ளைகளுடைய அன்பை மற்றொரு குடும்பத்தார் பிரிக்கிறார்களா, குடும்பத்தார் அன்பை மற்றவர்கள் பிரிக்கிறார்களா? Don't worry.
ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்லுகிறார், இன்றோடு முடிந்தது மகனே. சித்தனா என்றால் இன்றோடு முடிந்தது. உன் பிரச்சனை இன்றோடு முடிந்தது. உன் போராட்டம் இன்றோடு முடிந்தது. உன் குடும்பத்தில் வாக்குவாதம் இன்றோடு முடிந்தது. உன்னுடைய மன பாரங்கள் இன்றோடு முடிந்தது. உன் கண்ணீர்கள் இன்றோடு முடிந்தது. உன் கடன் பாரம் இன்றோடு முடிந்தது. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். இன்றோடு முடிந்தது என்று சொல்லி மீண்டும் ஒரு துறவை வெட்டுகிறான். அந்த துறவுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அந்த துறவிலே தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அந்த துறவை வெட்டும் போது ஆண்டவராகிய தேவன் அதை வெட்டும் போது ஒருவரும் அங்கு வந்து வாக்குவாதம் பண்ணவில்லை. முன்னாடி வெட்டின துறவை வாக்குவாதம் பண்ணினார்கள், பின்பு வெட்டின துறவை வாக்குவாதம் பண்ணினார்கள். சித்தனா என்று இன்றோடு முடிந்தது மகனே மகளே என்றார். பின்பு வெட்டினான். வேறென புறப்பட்டு இன்னொரு துறவை ஈசாக்கு வெட்டினான். அந்த துறவை வெட்டும் போது எந்த வாக்குவாதமும் வரவில்லை. ஆனபடினாலே அங்கே ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் வந்திருக்கிற, இதை கேட்கிற, முழங்கால நிக்கிற ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டாக்கினார். ஒவ்வொருவருக்கு இடத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டு புறப்படும் பொழுது கர்த்தர் எனக்கான இடத்தை கொடுத்து விட்டார். ஒருவேளை உன் சொத்தை படுங்க நினைக்கலாம், உன் மண்ணை படுங்க நினைக்கலாம், மற்றவர்கள் உன்னுடைய வீட்டை படுங்க நினைக்கலாம், உன் வேலையை படுங்க நினைக்கலாம், உன் பணம் பொருளை பொருளாதாரத்தை நகநட்டை படுங்க நினைக்கலாம், உன் சமாதானத்தை படுங்க நினைக்கலாம், உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர நினைக்கலாம், ஒருவருக்கு ஒரு சந்தேக எண்ணங்களை கொடுக்கலாம். மனைவி மேல புருஷனுக்கு சந்தேகம், புருஷன் மேல மனைவிக்கு சந்தேகம், பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு சந்தேகம், பெற்றோர்கள் மேல பிள்ளைகளுக்கு சந்தேகம். இப்படியாக அநேக சந்தேக கண்ணோட்டங்களை பிசாசானம் கொடுக்கிறான். எனவே அப்பேற்பட்ட உங்களுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே மகளே, இன்றோடு முடிந்தது மகனே மகளே. உன் கசப்பு வைராக்கியத்திற்கு இன்றோடு முடிந்து விட்டது. ரெகமோத் தொடங்கி விட்டது. கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோடு உட்காரலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உட்காருவோம். வேதத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்க கேட்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய், நல்ல கவனிக்கணும் பிரியமானவர்களே, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். யார் வெட்டினது? யார் வெட்டினது? யாருங்க? யார் வெட்டினது? எல்லாரும் சொல்லுங்க. ஈசாக்கு. நீங்க சொல்லுங்க. ஈசாக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஈசாக்கு. பின்னாடி இருக்க சொல்லுங்க. யார் வெட்டினது? அப்ப முதல் துறவை வெட்டும் போது என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? சொல்லுங்க. என்ன நடந்தது? முதல் துறவை வெட்டும் போது என்ன நடந்தது? 26ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கண்டபோது என்ன நடந்தது? அடுத்தது கேராரூர் மேய்ப்பர். என்ன ஊர் மேய்ப்பர்கள்? கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடனே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பெயரிட்டாரு? ஏசேக்கு என்று பெயரிட்டார். அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சாரு? அந்த துறவை வெட்டுகிறார். தன் தகப்பன் ஆபிரகாம் வெட்டின துறவு. அப்பவும் பிரச்சனை பண்ணார்கள். இப்ப புள்ள வந்து வெட்டுறாரு. இப்பவும் பிரச்சனை பண்றாங்க. கேராரூர் மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? அவனோடு இவருடைய வேலையாட்களோடு பிரச்சனை பண்ணுகிறார்கள்.
இந்த துறவு இந்த நீருக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் கேராருக்கு சொந்தமானவர்கள், உனக்கல்ல என்று சொல்லி. ஆக அங்க வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதம் ஏற்படும் பொழுது அங்க ஈசாக்கு அந்த துறவுக்கு பேர் என்ன வச்சார்? ஏசேக்கு என்று பேர் வைத்தார். பின்பு அடுத்த வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்போ இன்னொரு துறவு, இப்போ பரமங்கனில வளவாறுல பால் அவர்கள் போய் அங்க சில வளவாருக்கு ஒரு 10 வளவாறுல அவர் மீனை வாங்குறார். அவங்களுக்கு முன் பணம் கொடுத்து வைக்கிறார், வாங்குகிறார். அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, கலவர வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்ப அதை விட்டு இப்ப என்ன பண்றாருங்க? தழுதாளிக்கு போறாரு. அங்க போய் என்ன செய்கிறார்? அங்க போய் அங்க பணங்களை முன்பணம் கொடுத்து அவர்களிடத்தில் அந்த மீன்களை என்னப்படுதோ அதை கொடுக்கும்படி வாங்குகிறார். அங்கேயும் என்ன நடக்கிறது வாசிங்கப்பா. வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் வாக்குவாதம் பண்ணன அந்த துறவுக்கு அங்க ஈசாக்கு பேர் வைக்கிறார். என்னன்னு வைக்கிறார்? அங்க சித்தனா என்று பேர் வைக்கிறார். சித்தனா என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றோடு முடிந்தது மகனே, இன்றோடு முடிந்தது மகளே அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கான வாக்குவாதங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அந்த துறவுக்கு பேர் வைக்கிறான் ஈசாக்கு. இப்ப இன்றோடு முடிந்து விட்டது. சித்தனா என்றால் இன்றோடு முடிந்து விட்டது மகனே மகளே என்று பொருள் அர்த்தம். ஆனபடினால அதுக்கப்புறம் பாருங்க இங்க வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குவாதங்களுக்கு ஆண்டவர் இப்ப ஒரு முடிவு வைத்து விட்டார். வாக்குவாதங்களுக்கு ஒரு முடிவை கட்டிவிட்டார். அந்த முடிவை கட்டின பின்பு நடந்தது என்ன? இன்னொரு துறவை போய் என்ன பண்றாங்க? 22வது வசனத்துல ஆதியாகமம் 26, 22 என்ன பண்றாங்க? அப்போ அங்க வாக்குவாதம் வந்தது. அங்க வாக்குவாதம் வந்தது. அந்த துறை வெட்டும்போது வாக்குவாதம் வந்தது. அங்க சித்தனா என்று பெயரிட்டான். அந்த சித்தனா என்றால் இன்றோடு முடிந்தது மகனே, இன்றோடு முடிந்தது மகளே. ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் கர்த்தர் ஆண்டவராகிய தேவன். யாருக்கு? ஈசாக்குக்கு. அதுபோலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு வர வேண்டும். பிரச்சனைகளுக்கு முடிவு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ மனுஷனுக்கோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ பிரச்சனை அவர்களால வராது, யாரோ ஒரு மனிதர்களால வரும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ துறவை வெட்டும் போது பிரச்சனைகள் வரும்போது ஒரு இடத்துல வெட்டான், பிரச்சனை வந்தது. புரியுதுங்களா? ஒரு இடத்துல வெட்டினா பிரச்சனை வந்தது, அதோட அவன் விடல. இன்னொரு துறவை வெட்டினா அங்கேயும் வாக்குவாதம் வருது, அப்பவும் ஆண்டவர் அவன் விடல. யாரு? ஈசாக்கு விடல. அப்ப அங்க என்ன நடக்குது? அவன் வெட்டின துறவு அங்க வாக்குவாதம் வருது, ஆனாலும் அதை விட்டுட்டு இன்னொரு துறவை வெட்டுறான். அல்லேலூயா. அப்ப ஒரு முடிவுக்கு ஆண்டவர் அங்க கொண்டு வருகிறார். அதனால எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த இயேசுநாதர் வேண்டாம். இல்ல இல்ல, எனக்கு இயேசுநாதர் வேண்டும், ஆனா இந்த சர்ச் வேண்டாம், இந்த பாஸ்டர் வேண்டாம், அப்படி என்று வேற ஒரு சபையை தேர்ந்தெடுக்க கூடாது. ஆக பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் அது யாரால வருகிறது? அங்க அவன் துறவை வெட்டுகிறான். அந்த துறவை வெட்டும் போது அங்க என்ன நடக்கிறது? அங்க வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதங்கள் வந்தால் அதை தேவ பலத்தால முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம். தேவ பலத்தால முழங்கால நிக்க வேண்டும். இன்னைக்கு நான் சாலமோனை பார்க்கும்போது இன்னைக்கு முதல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார், முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஆத்துமாவுக்கு சாலமோன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எவ்வளவு நாள் உங்களோடு நான் பேசியிருப்பேன், பேசுறேன்னா இல்லையா? எத்தனை போன், 11 மணிக்கு ராத்திரிக்கு போன் பண்ணிருப்பேன். சில வேளையில 11:30 மணிக்கு 12 மணிக்கு கூட ராத்திரில போன் பண்ணிருப்பேன். ஏன்? அந்த ஆத்தும பாரம். இன்றைக்கு உட்காருவோம். இன்றைக்கு அந்த மனுஷனை நான் உள்ள வரும்போது பார்த்தேன், என் உள்ள துதித்தது கர்த்தருக்கு நன்றி சொன்னது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்கிறாரு,
சாலமோன் இவ்வளோ நாளா வரல, ஒரு வருடங்களா வரல, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து 1,00,000 ரூபாய் தசமாக போட போறாரு. அந்த திருப்தி இல்ல. 10,000 ரூபாய் கொடுக்க போற அந்த திருப்தி இல்ல. 1000 கொடுக்க போற அந்த திருப்தி இல்ல. இன்னைக்கு அந்த மனுஷன் வந்துட்டாரே, அந்த பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம் ஊழியக்கார மூலமாகத்தான் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி அவர்கிட்ட பேசுவேன்ப்பா, அப்பா வந்துடுறப்பான்னு. நான் சொல்லுவேன்ப்பா, எனக்காக வராத. நான் என்ன சொல்லுவேன் சொல்லுப்பா, அந்த எழுந்து நின்று சொல்லுப்பால சத்தமா, நல்ல எனக்காக வராதப்பா, நீ உன் மனைவி பிள்ளைகளுக்காக, உனக்காக, உன் மனைவி பிள்ளைகளுக்காக நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலே சொல்லு பார்க்கலாம். இப்படிதான் சொல்ல உட்காருவோம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மனுஷன் வரப்படும் போது இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சித்தனா ஒரு முடிவு கட்டிட்டாரு. இவ்வளவு நாட்களாக வர முடியாத தடைகள், அந்த தடைகளை உடைத்து, அந்த வாக்குவாதங்களை உடைத்து, அந்த தடைகளை உடைத்து இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டாந்து நிறுத்திட்டாரு. கரங்களை தட்டி, கைகளை தட்டி, இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அப்பா போதும். ஆனா அவர் மனைவி ஜெபிச்சாங்களோ, இப்போ நான் கேட்டு வந்தேன், எஸ்தர் சாலமோனுக்கு நீ ஜெபிச்சியா அப்படின்னு. எவ்வளவு நேரம் ஜெபிச்ச? நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சிருப்பேன்பா, ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்பேன்பா, கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருப்பேன்பா. ஆனா நீ கொஞ்ச நேரம் ஜெபிச்ச. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் 4 மணி நேரம் முழங்கால நிக்கிறேன் அதிகாலையில. அந்த 4 மணி நேரத்துல உன் புருஷனுக்கு எவ்வளவு மணி நேரம் கொடுத்துக்கிறேன் தெரியுமா? பல மணி நேரம் கொடுத்துருக்கிறோமா. நீ உன் ஜெபத்தை கேட்டார் இல்லையோ, என் ஜெபத்தினால கணவன் மணி உங்க குடும்பம் நல்லா இருக்க சாலமோன் ஆலயத்துல கத்தர் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கத்த நாமத்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் வாக்குவாதங்கள் வருகிறதோ அந்த வாக்குவாதங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்ம குடும்பத்தை பிரிவினை கொண்டு வர ஆவிகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். சித்தனா என்றால் வாக்குவாதம் இன்றோடு முடிந்தது மகனே, உன் வியாதிகள் இன்றோடு முடிந்தது மகளே, உன் பிரச்சனைகள் இன்றோடு முடிந்தது மகனே, உன் இல்லாமை வறுமை கஷ்ட இன்றோடு முடிந்தது மகனே மகளே. அப்ப ஆண்டவரால முடியும். ஒரு நாள் அதுக்கு ஒரு முடிவை, சித்தனா என்றால் இன்றோடு முடிந்தது மகனே மகளே, ஒரு முடிவை கர்த்தர் தருவார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுங்க? இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? இந்த மாசத்துக்கு நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டியா? உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்ப அந்த நம்ம வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதா? நிறைவேறுச்சு, நிறைவேறுது. ஆக ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாகவே ஒரு நாள் அப்பா வச்சிருப்பார். ஆபிரகாம் வெட்டினாரு துறவை, வாக்குவாதம். எங்க போய் வெட்டினாலும் வாக்குவாதம், எங்க போய் வெட்டினாலும் வாக்குவாதம். ஈசாக்கு வெட்டுறாரு வாக்குவாதம், யாக்கோபு வெட்டுறாரு வாக்குவாதம். ஆனா ஒரு நாள் தேவன் அவர் சித்தனா என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது அவர் சித்தனா என்றால் அவர் அந்த இன்றோடு முடிந்தது மகனே மகளே என்று உங்கள் வாழ்க்கையில இன்றோடு எல்லாம் முடிந்து விட்டது. ஆக கர்த்தர் ரெகபோத், ரெகபோத், ரெகபோத் என்றால் இந்த ஊர்ல போய் வளவரல வாங்கின அங்க வாக்குவாதம், அந்த ஊர்ல போய் வாங்கின அங்க வாக்குவாதம். ஆனால் இன்னொரு துறவை வெட்டினேன், இன்னொரு இடத்துல நான் போய் போட்டேன். ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாருங்க? ரெகபோத் என்ன நடந்தது? ரெகபோத் 22 வசனம் வாசிங்க. ரெகபோத் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் ஈசாக்கு. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அதை குறித்து வாக்குவாதம் என்ன நடந்து? என்ன நடந்து சொல்லுங்கம்மா, என்ன நடந்து? என்ன நடந்துப்பா? வாக்குவாதம் ஏன் பண்ணல? என்ன நடந்து? முடிவுக்கு கொண்டாண்டாரு. சித்தனா என்று அவர் முடிவுக்கு இன்றோடு முடிந்து விட்டது, முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பின்பு கர்த்தர் என்ன சொன்னார்?
மீண்டும் ஒரு கணம் ஒரு துறவை நீ வெட்டு, இனி வாக்குவாதம் பண்ண மாட்டான், நான் முடி கொண்டான்ட்டேன். அல்லையிலே சொல்லு பார்க்கலாம், அல்லையிலே சொல்லு பார்க்கலாம். வாக்குவாதம் இனி பண்ண மாட்டார்கள், நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். அப்ப கர்த்தர் முடிவு கொண்டு வந்தார். ரெகோபோத் அங்க என்ன நடந்தது? வேறொரு துறவை வெட்டினான். அங்க அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். என்னத்துக்கு? 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 ஒரு வழி அடைஞ்சு போச்சியா, இன்னொரு வழி திறந்தாருன்னா, அப்பா நான் மன்றாடி முட்டி போடுற ஆண்டவரே, எப்படி எப்படி மன்றாடி தாழ்த்துகிற ஆண்டவரே, எனக்கு இருமனம் இல்லாத ஒரு மனமா ஒரு வழி. ஆண்டவர் இன்றோடு சித்தனா, இன்றோடு முடிந்து விட்டது. உனக்கு நீ பழுகும்படி தேசத்துல, உன் ஊர்ல, உன் பட்டணத்துல பழுகி பழுகி பெருகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினா. அப்படி என்ன பண்ணணும்? அப்பா சமூகத்துல ஒவ்வொரு நாளும் முட்டி போட்டு கதறி, மணிக்கணக்கா கதறி, எனக்கு ஒரு இடத்தை நீங்க உண்டாக்கிட்டுங்க ஆண்டவரே, உண்டாக்கிட்டுங்க ஆண்டவரே. எல்லாம் நினைச்சாங்க, ஐஞ்சர் நினைச்சாங்க, அப்பொழுது அவள் தான் சத்துருவன் நினைச்சான், என் பங்கு மகள் நினைச்சான், சர்ச்சில் கூட இவ்வளோ பேர் நினைச்சாங்க, அவள் தான் போச்சு, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு 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 நினைச்சாங்க. இன்றைக்கு கர்த்தர் வேறொரு துறவை வெட்டும் போது அவர் இடத்தை உண்டாக்கி விட்டார். அப்ப என்ன செய்யணியா? நீ ஆண்டவர் பாதத்துல காத்து கிடக்கணையா. வேறொரு துறவை வெட்டும் போது நீ பழுகி பெருகும்படி உனக்கு இடம் உண்டாக்கி விட்டார். இப்ப என்ன பண்ற? நீ என்ன பண்ற? அதை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் மனம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்ற, ஒழுங்கா ஜெபத்துக்கு வரல, ஒழுங்கா என் ஆலயத்துக்கு வர மாட்ற, ஒழுங்கா கீழ்ப்படி மாட்ற, செவி கொடுக்க மாட்ற. உனக்கு இது இல்ல. நீ எதை இனி வெட்டினாலும் உன் துறவை நான் துர்த்து துர்த்து போடும்படியா உன் எதிராளிக்கு நான் கட்டல்ட்ட என்ன செய்வ? உன்னால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் கொடுக்கும் போது சித்தனா என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரியா. இந்த இடத்துல நான் வந்து நிற்கும் போது, இன்னைக்கு அழகா ஏசி போட்ட ஆலயத்தில் உட்கார்ந்துங்கிறீங்களே, நீங்க பட்ட பாடுகளா? நீங்க பட்ட வேதனையா? எத்தனை மணி நேரங்க முழங்கால நின்று இருப்பீங்க? இன்னைக்கு தேவாலயம், அன்னைக்கு இந்த இடத்துல பாம்பு பூச்சி போட்டு எவ்வளவு பேய் பிசாசு பூதங்கள் இந்த இடத்துல, இந்த செய்யூருக்கும் இந்த இடைக்க நாட்டுக்கும் எல்லை. இந்த எல்லையில நான் வந்து ராத்திரி எல்லாம் இந்த இடத்துல ராப்பகலா இருட்டுல பாம்புல பூச்சில இந்த இடத்துல கடந்தேன். இந்த இடத்துல ஒருவனும் கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரதானமான அந்த ஆலயம், அழகான ஒரு ஆலயத்தை பார்க்கறீங்க. இந்த இடத்துல என் கூட யார் வந்து இந்த இடத்துல எந்த நம்ம சபையில எந்த விசுவாசிங்க என் கூட வந்து ராத்திரில இங்க படுத்து கண்டிருப்பீங்க? அப்ப சர்ச்சு கிடையாது. இந்த இடத்துல சர்ச்சு கட்டப்படவில்லை. ஒரு கல்ல செங்கல்ல இறக்கி வச்சுட்டு ராவல் அங்க வந்து நான் தனியா படுத்து கிடப்பேன் அந்த தரையில. கொஞ்சம் பாம்பு பூச்சி போட்டா, கொஞ்சம் பேயா பிசாசா. இந்த ஏரியாவில் இடைக்க நாட்டில இருந்து 5:30 மணிக்கெல்லாம் இருட்டும் போதெல்லாம் ஒரு காக்கா குருவி இந்த பக்கம் போக மாட்டான். இந்த செய்யூர்ல இருந்து இந்த இடைக்க நாடு பக்கம் ஒரு நபர் இந்த பக்கம் போக மாட்டாங்க. ஒரு ஆணா பொண்ணா காக்கா குருவி கூட இருக்காது. இந்த இடத்துல ராப்பகலா வந்து கடப்பேன் நானு. ராப்பகலா பொருளுங்களை ஒரு செங்கல் இறக்கிட்டு, ஒரு ஜல்லி இறக்கிட்டு, ஒரு சிமெண்ட்டை இறக்கிட்டு, ஒரு மண்ணை இறக்கிட்டு, ஒரு மண்ணுன்னா கூட வாரி போயிடுவான். இந்த இடத்துல ராப்பகலா கடந்து இருக்கிற, அவ்வளவு இந்த இடத்துல பாடுபட்டு இருக்கிற, அவ்வளவு பாடுபட்டு ராப்பகலா இந்த இடத்துல கடந்துதான் இன்னைக்கு அருமையான அழகான ஒரு ஆலயத்துக்குள்ள இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு சொன்னார், என் அன்பு மகனே சித்தனா, நீ வெட்டு, நீ வெட்டு, நீ வெட்டு. மூணாவது இடம் இது. என்னது? முதல்ல விளம்பூர்ல போட்டது. வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கிருந்து வந்து பனையூர்ல போட்டேன். அங்கே வாக்குவாதம். ஆண்டவர் சொன்னார், என் அன்பு மகனே, இன்றோடு முடிந்தது மகனே, இன்றோடு முடிந்தது மகனே. நீ அடுத்த துறவை வெட்டு. முதலியார் குப்பத்துல ஒரு இடத்தை வாங்கி இந்த இடத்துல வந்து
இந்த ஆலயத்தை படிப்படியா இன்னைக்கு பார்க்கிற இந்த ஆலயம் அன்னைக்கு இல்லைங்க. சாமி நான் பந்தல் போட்டு ஒரு ட்ரம் வச்சுக்கின்னு பேண்டு வச்சுன்னு அடிச்சுக்கின்னு ஆராதனை பண்ணுவாங்க. ஒரு ட்ரம் வச்சுக்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு சீதனமா அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பித்தளை பாத்திரங்கள். அப்போ 250 ரூபா ஒரு கிலோ பித்தளை. இப்ப எவ்வளவு விற்கிதுங்க ஒரு கிலோ பித்தளை எடுக்கிறது? சொல்லுங்க. பித்தளை எவ்வளவு? இப்ப பித்தளை எவ்வளவு இப்ப ஒரு கிலோ? அன்னைக்கு 250 ரூபா இருந்த எங்களுக்கு கொடுத்த அந்த சீதனம் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு மூகாம்பிகளை கொண்டு போய் வித்துட்டு செய்யூர்ல அதுல வந்த கொஞ்சம் பணத்தை எடுத்தாந்து இந்த இடத்துல கடக்கால போட்டோம். கடக்கால போட மண்ணை வெட்டி ஜனங்களா பள்ளம் வெட்டி தண்ணி பள்ளம் எடுக்க முடியாது. அங்க போய் தண்ணி சேறு தண்ணி, குளத்துல கூட தண்ணி இருக்காது. அந்த தண்ணியை சேறு தண்ணி கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி வல்லம் போட்டு குத்தி நோண்டி கொஞ்சம் கொஞ்சமா 500 செங்கல், 300 செங்கல், 100 செங்கல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தான் இந்த கடக்கால போச்சோம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அன்னைக்கு முதல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகபோத் பலுகி பெருகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினார். யாருக்கு? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எதற்காக சொல்லுங்க? எதற்காக சொல்லுங்க? எதற்காக? வாயத்தரங்கப்பா. எதுக்கு இடம் உண்டாக்கினார்? ஆண்டவரே சோத்திரம். எதுக்காக? ஆண்டவராகிய தேவன் நீங்க பலுகி பெருகும்படியாக, நீங்க பெருக்கத்தை காணும்படியாக, பலுகி பெருகும்படியாக ஆண்டவர் ரெகபோத் என்கிற ஆண்டவர் வார்த்தை கொடுத்து ஆண்டவர் அந்த துறவை வெட்டும் போது அந்த துறவல பீரிட்டு வந்தது. அங்க வாக்குவாதம் பண்ண யாரும் வரவில்லை. ரெகபோத் என்று ஈசாக்கு மூலம் பேரிட்டு அங்கே நீங்கள் பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. என்னத்தை உண்டாக்கினார்? யாரு பலுகி பெருகும்படி? ஒண்ணுமும் தெரியல. கர்த்தரா பலுகி பெருகணும். யாரு சொல்லுமா? யாரு? எழில் சொல்லுமா? யாரு? ஆண்டாள் சொல்லுமா? யாரு? ராணியம்மா சொல்லுங்க. யாரு? அஞ்சாலை சொல்லுமா? யாரு? நீ பலுகி பெருகும்படியாய், ஒவ்வொரு குடும்பமும் பலுகி பெருகும்படியாய் தேவன் நம்ம கூட வாக்குவாதம் பண்ணினவர்களை ஆண்டவராகிய தேவன் மூன்றாவது அந்த துறவை வெட்டுகிறான். ஈசாக்கு வெட்டும் போது ஒருவரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆகவே சித்தனா என்று முடிவு கட்டினார். வாக்குவாதம் முடிந்தது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆக அங்க மூன்றாவதாக வெட்டின அந்த துறவுல அங்க பீரிட்டு வருகிற தண்ணீர்கள், தடாகங்கள் புலந்து ஓடி வருகிறது. அதை கண்ட ரெகபோத் அப்படி என்று ரெகபோத் என்று பேர் வைத்தார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கினாங்கபத்துல ஒரு இடத்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுடைய வழியில வந்த அந்த சொத்தை மீட்டெடுக்க நாம் பட்ட பாடுகள் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சொத்தை மீட்டெடுக்க நாம் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சில்ல. அவ்வளோ அவமானங்களாய் பேசுவார்கள், அவ்வளோ அவமானப்படுத்துவார்கள். அந்த இடத்தை மீட்டெடுக்கப்பட்ட பாடுகள் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் சொன்ன, சித்தனா முடிஞ்சு போச்சு மகனே, இப்ப போ. அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்லுவேன், எப்ப போவாதன்னு. போவாது, வானா. உன் காலடி மண்ணை எடுத்து உன்னை சாவடிச்சிடுவான், போவாத. நான் போய் வரேன்னு சொல்லுவார். போவாத, வானா. உன் காலடி மண்ணை எடுத்து சூனியை வச்சு உன்னை சாவடிச்சு நான் போவாத, போவாத. நான் சொன்ன போது என்னைக்கு நான் சொல்றேனோ அன்னைக்கு அந்த ஊருக்கு போ. அதுவரை அந்த ஊரை நீ மண்ணை காலடி எடுத்து வைக்காத. பூண்டோடு அழிச்சவன், அப்படி அம்மாவை அழிச்சவன், அந்த குடும்பத்தை அழிச்சவன் கொஞ்சம் மண்ணுக்காக சொத்துக்காக உன்னை பூண்டு இல்லாத அழிச்சிடுவானுங்க. நீ போகாத, நான் சொல்லு வரை. ஏன்னா நான் கண்ணால பார்த்தேன். என் ஊர்ல விளம்பூர்ல பழமரத்து அடியில் நான் ஆராதனை பண்ணியிருந்தேன். என் மாமா வந்தாரு, என்கிட்ட சொன்னாரு, தம்பி நான் போயிட்டு வரேன், சீக்கிரம் நான் இப்போ போயிட்டு வரேன்னு போனவர் மீண்டும் வந்தாரு. போயிட்டு மெட்ராஸ் போனவர் பணமா ஏத்தின்னு வரேன் வீட்டுக்கு. நடந்தது என்ன? வாக்குவாதம். நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு நான் ஆராதனை இருக்கும்போது என்ன அறியாம மாமா போயிட்ட, திடீர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லைன்னா நான் அன்னைக்கு விட்டு இருக்க மாட்டேன்.
குடும்பத்தை அழித்து அந்த ஊருக்கு நீ சீக்கிரத்தில் நீ போக கூடாது. ஒரு நாள் நான் சொல்லுவேன், அதுவரை காத்திரு. ஒரு நாள் வந்தது, சித்தனா என்று கர்த்தர் முடித்தார். இன்றோடு முடிந்தது மகனே மகள் என்று கர்த்தர் முடித்தார். அதற்கு பின்பு நீ அந்த ஊருக்கு போன. இன்னைக்கு போய் அந்த வீட்டுல தளம் போடுற அளவு அந்த ஊர்ல வீட்டை கட்டி கொண்டு வந்தாயிற்று. அல்லையிலே சொல்லு பார்க்கலாம். அதை கட்ட ஆரம்பிச்ச எத்தனை எலுமிச்சம்பழம், அதை கட்ட ஆரம்பிச்ச அந்த வீட்டுல எலுமிச்சம்பழம், அதை கட்ட ஆரம்பிச்ச சனி மூலையில எத்தனை சூனியம், பொல்லாத சாத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. அந்த ஒரு வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் கர்த்தரை மட்டும் தான் நீ பார்க்கணும். கர்த்தரை மட்டும் பார்க்கணும். நம்மளை நெருங்கி வர எதையும் பார்க்க கூடாது. நம்மளை பின்தொடர்ந்து வர எதையும் பார்க்க கூடாது. நெருங்கி வர பாவங்களையும் பழைய சர்வத்தின் பாவத்தின் பாவ ஊடுருவுகளை ஒன்று நம்மளை தீண்டாத அதை உதறி தள்ளிட்டு போயிட்டாரு. பரிசுத்த வாழ்க்கையில போயிட்டாரு. பரிசுத்தத்துக்கு போயிட்டாரு. சித்தனா என்றா முடிஞ்சு போச்சு. என்றோடு முடிந்தது மகனே. ஒரு துறவை வெட்டுறான், அங்க வந்து துருக்குறான், வாக்குவாதம் பண்றான். இன்னொரு துறை வெட்டுறான், அங்க போய் வாக்குவாதம் பண்றான். ஆண்டவர் சொன்னார், சித்தனா டுடே, இன்றைக்கு, இந்த நாள், இந்த நிமிஷம் இன்றோடு முடிந்தது மகனே மகளே. அடுத்த துறவை வெட்டு. ஈசாக்கே, நீ அடுத்த துறவை வெட்டு. வாக்குவாதம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அடுத்த துறவை வெட்டு, வாக்குவாதம் வராது. தம்பி எத்தனையோ பொண்ணு பார்த்தார் சைமன். எத்தனை பொண்ணு பார்த்திருப்ப சொல்லுப்பா, சொல்லு, உண்மையை சொல்லு. அப்பா செஞ்ச அற்புதத்துக்கு எத்தனை? 2 பொண்ணை பார்த்தார். கை கூடி வந்தது போல இருக்கும். எல்லாம் போச்சு. மனம் நொந்து போச்சு. மன வேதனை, அவமானமா போச்சு. 2 பொண்ணை பார்த்தோம். எல்லாம் கூடி வந்தது. எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இருக்கிறத செத்து போயிடலாம, கடல்லையாவது விழுந்து செத்து போயிடலாமா, இல்ல ஏதாவது மருந்து கந்து குடிச்சிட்டு செத்து போயிடலாமா என்ற ஒரு நோக்கம் வந்தது. இந்த சுந்தர ஒரு சைமனா மாத்தத்தான் ஒரு சாலமோன எஸ்தரை கர்த்தர் முன்னாடியே முன்குறித்து கொண்டு வந்து வைத்திருந்தார். இந்த திருமதி எஸ்தர் சாலமோன் இல்லாவிட்டால் இன்னைக்கு சைமன் சுந்தர் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்காது. அல்லேலூயா. இந்த குடும்பத்தை கொண்டு வந்த நோக்கமே, சைமன் சுந்தர் ஒருத்தர் சுந்தர் இருக்கிறான், அந்த சுந்தர் சாக போகிறான், அவன் வாழ்க்கையில் நடக்க போகிறது, அது நடக்க விடக்கூடாது, இது நடக்க போகிறது, இதனால இவன் சாக போகிறான், இவன் உயிர் போக போகிறது என்று முன்குறித்த தேவன் இன்னைக்கு ஆண்டவர் இதுக்காக தான் ஒரு சாலமோன எஸ்தரை இந்த சபையில முன்குறிச்சு முன்னதமாகவே இவர்களை கொண்டு வந்து அந்த சைமன் அந்த சுந்தரை ஒரு நாள் இவர்களுடைய ஆலோசனை கேட்டு, நீ வாப்பா சர்ச்சுக்கு, மனநொந்து அக்கா அந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்கிறது. அப்பா அக்கா கூட சில வேலை இந்து பொண்ணுலாம் கூட போய் பார்த்து இருக்கிறாங்க, கேள்விப்பட்டேன். ஆக பார்த்த மாத்திரத்துல எல்லாம் செயலிருந்து போயிடுச்சு. கவனிங்க, செயலிருந்து போயிடுச்சு. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்தார்? வாப்பா, எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம், நீ வா சர்ச்சுக்கு, வாப்பா சுந்தர் வாப்பா. ஒரு நாள் கொண்டு வரும்போது தேவன் கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாழ்க்கையை, ஒரு மெர்சியை இன்னைக்கு அவர் நிச்சய பந்தம் பண்ணி இன்னைக்கு திருமண நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையில, மகனே இன்றோடு உனக்கு முடிந்தது மகனே. சித்தனா என்றால் முடிந்தது. சித்தனா இன்றோடு முடிந்து விட்டது. ரெகபோத், நீ பலுகி பெருகும்படியாய், பூத்து குலுங்கும்படியாய் கர்த்தர் ரெகபோத் என்கிற அந்த துறவை அவன் வெட்டும் போது பள்ளிக்கு பெருகும்படியா அந்த துறவுல நீர்வீழ்ச்சிகள் பெருகினது. வாக்குவாதம் பண்ண ஒருவரும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் அங்க ரெகபோத் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி விட்டார். கைகளை தட்டி, கையை நல்லா தட்டி, கைகளை நல்லா தட்டி. இப்போ அவருடைய வாழ்க்கையில சுந்தரா இருந்தவரை ஆண்டவர் சைமனா மாற்றி விட்டார். இந்த சைமனுக்கான ஒரு மெர்சியை தேவன் கொடுத்து விட்டார். அவர் வாழ்க்கையில இப்போ அவர் பள்ளிக்கு பெருகும்படி அவருக்கு இடத்தை உண்டாக்கிட்டாரா இல்லையா? இப்ப சைமனுக்கு இடத்தை உண்டாக்கிட்டாரா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா உண்டாக்கிட்டாரா இல்லையா? அவருக்கான வாழ்க்கை கொடுத்துட்டாரா இல்லையா? அப்ப அவர் வாழ்க்கை சித்தனா இன்றோடு முடிந்தது. வாக்குவாதம் வாக்குவாதம் வாக்குவாதம். 2 துறை வெட்டினா ஈசாக்கு, 2லயும் வாக்குவாதம். விட்டுட்டு 3வது துறவை வெட்டுறான். சித்தனா முடிஞ்சு போச்சு. இப்போ ரெகபோத்
எதுக்கு? நீ போய் வெட்டுப்பா, நீ சர்ச்சுக்கு போப்பா. அந்த எஸ்தர் சாலமோன் ஒரு கூட்டுமாங்கப்பா, கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில என்னாச்சு? இப்போ ரெகபோத் தொடங்கிடுச்சா? ரெகபோத் எதுக்கு? ரெகபோத் என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அந்த வாழ்க்கையை, அந்த இடத்தை, அந்த ஊரை, அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. எதுக்கு? அப்படியே கொடுத்துட்டு அப்படியே விட்டுறதுக்கா? என்னத்துக்கு? பழுகி பூத்து குலுங்கி காய்த்து கனி தரும்படியாக ஆண்டவர் ரெகபோத்தை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. இந்த தேவாலயத்துக்கு வந்த ஒவ்வொரு மக்களும் அந்த ரெகபோத் தேவன் ஒவ்வொருவருக்கும் இடத்தை உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் சீர்கட்டு இருந்தீர்களோ அது எல்லாம் கர்த்தர் அதை வெட்டி போட்டு விட்டார், அதை துருத்து போட்டு விட்டார். ஆண்டவர் அதை துருத்து போட்டு, தேவனாகிய கர்த்தர் அதை துருத்து போட்டு, ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு துறவை வெட்டும் போது அங்கே ஈசாக்குக்கு ஆண்டவர் அவனுக்கு இடம் உண்டாக்கி, நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று அவன் பலுகி பெருகும்படியாக தேவன் அவனை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நமக்கு வருகிறதான இந்த பகுதியில் ஒரு பக்கம் ஒரு காரியத்தில் நீ முயற்சி எடுத்தாயா, ஒரு சம்பவத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்களா, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சீங்களா, அதில் உங்களுக்கு தோல்வியை சந்திச்சீங்களா, ஆண்டவர் அதை சித்தனா என்று ஒரு முடிவை கட்டிட்டாரா? அந்த முடிவை கட்டும் போது அது கர்த்தர் என்றோடு முடிவு கட்டிட்டார். அதை பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினு சொல்லி அந்த ஒழிஞ்சு போனதை முடிவு கட்டினதை வாக்குவாதம் 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 போட்டி பொறாமை பிரச்சனை போராட்டம் எல்லாம் கண்ணீர் கவலை விரக்தி வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட சித்தனா என்று கர்த்தர் முடிவு இன்றோடு முடிந்து போச்சு. மகளே மகனே, அத்தோடு அதை தூக்கி போட்டு அப்பா சொன்ன வாழ்க்கைய, அப்பா கொடுத்த வாழ்க்கைய, அப்பா கொடுத்த வேலைய, அப்பா கொடுத்த சபைய, அப்பா கொடுத்த தெய்வத்தை, அவர் தந்த ஆசீர்வாதத்தை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம ரெகபோத் என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். எதுக்காக உண்டாக்கினார்? நீ பலுகி பெருக பூத்து புழுங்க காய்த்து கனிதர. அல்லேலூயா. அப்ப பழையவைகள் மறந்தன, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்களை சுட்டு சாம்பலாக்கி போட்டாரு, திரும்பி பார்க்க கூடாது. அப்படி சோதம் குமாரா பட்டணம் எப்படி இருந்தது? சோதம் குமாரா பட்டணம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டது? யாரால? யாரால? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். லோத்து அவன் குடும்பம் சோதம் குமார பட்டணத்தில் இருந்தபடினால, அவனுக்கு அந்த பட்டணத்தை கொடுத்தபடினால ஆபிரகாமை கேட்டா ஆபிரகாம் சொன்னார், என் அன்பு சகோதரனே, என் சகோதரன் மகனே, என் சித்தப்பா மகனே லோத்துவே, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்படி என்று ஆபிரகாம் சொன்னார். சொன்னபோது அவன் கேட்டான், எனக்கு சோதம் குமாரா பட்டணம் தான் வேணும் என்றான். நீ புறப்பட்டு போ. கொடுத்தார். அப்ப அந்த பட்டணத்தை எதனால ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை யாரு கொடுத்தார்? லோத்துக்கு கொடுத்தார், லோத்து குடும்பத்துக்கு கொடுத்தார். அந்த பட்டணம் என்ன ஆனது? ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை. கூத்து கும்மாலும் மஞ்ச தண்ணி ஊத்துவது, அதை பண்ணுவது, இதை பண்ணுவது, விக்கிரக ஆராதனை சேவிப்பது, பணம் பொருள் எல்லாம் பெருகிவிட்டது. யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் பெருகிவிட்டபடினால அவர்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். ஓ, ஆசீர்வாதம் வந்துச்சு, இதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் தேவையில்லை, சர்ச்சு தேவையில்லை, நம்ம அழகா போய் சினிமா பார்க்கலாம், அழகா போய் பீச் பார்க்க சுத்தலாம், அழகா போய் நல்லா குடிக்கலாம், மதுபானங்களை பிரியமா தொட்டுக்கலாம், இன்னும் கேலி கூத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தத அதை விட மீண்டும் அதிகமா பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா பார்த்தாரு, தேவன் பார்த்தாரு, இதுக்கு மேல இந்த நாட்டை விட்டோம்னா வீணா போயிடுன்னு லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அங்கிருந்து நீங்க வெளியே வாங்க, நான் ஆபிரகாமை கொண்டு உன் குடும்பத்தை காப்பாத்துற, நீ வெளியே வா என்றார். சொல்லும் போது என்ன சொன்னார் ஆண்டவரே? நீங்க குடும்பத்தார், நீ லோத்து, நீ உன் மனைவி, உன் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி, உன் மனைவி, உன் 2 பொண்ணுங்க, 4 பேரும் இந்த நாட்டை விட்டு, இந்த சோதம் குமாராட்டை விட்டு வரும்போது நீங்க அதை நீங்க திரும்பி பார்க்க கூட, நான் அழிக்க போறேன், சுத்தமா எரிச்சு சாம்பலாக்க போறேன், எல்லாம் பயங்கரமாகி விட்ட, பாவம் பெருத்து விட்டது.
அழிக்க போறேன், நீங்க திரும்பி பார்க்காதீங்கன்னு சொன்னாரு. திரும்பி பார்க்காதன்னு சொன்னாரு. ஆனா நடந்ததுன்னு லோத்தும் அவன் 2 பொண்ணுங்களும் என்ன பண்றாங்க, தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அப்படியே அவங்க திரும்பி பார்க்காத வராங்க. அப்பா சொல்லிட்டாரு, அப்பா சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்படி ஏன் செய்யறாரு? அது பாவம் நிறைந்த ஊர் ஆயிடுச்சு, பாவம் நிறைந்த தேசம் ஆயிடுச்சு. அப்ப இப்படியே விட்டு ஆகாது, என் புள்ள லோத்து குடும்பம் அதுல சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்க, அவங்களை காப்பாற்ற இவங்களை காப்பாற்றி அந்த தேசத்தை அழிக்க பார்த்தாருங்க. அழிக்க நினைச்சிட்டாரு. நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் யார் போறது? யார் போறதுங்க? லோத்து போறாரு. லோத்து பின்னாடி யார் வர்றது? லோத்து பொண்ணுங்க 2 பேரும் வராங்க. கடைசியா வந்தது யாரு? லோத்து மனைவி. இவ மட்டும் என்ன பண்ணா? இவ மட்டும் என்ன பண்ணா? அப்படி வந்தவ என்ன பண்ணா? 4ஆவதா வர மனைவி என்ன பண்ணிட்டா? ஆண்டவர் சொன்னார, அது உண்மையா இருக்குமா? சரி, சற்று திரும்பி தான் பார்க்கலாம அப்படின்னு அவ இப்படி வந்தவ என்ன பண்ணாங்க, இப்படி இப்படி வச்சவ, காலை வச்சவ என்ன பண்ணா, அப்படி வச்சவ ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் இப்படி வச்சுட்டா. 3 பேரும் முன்னா போறாங்க, திரும்பியே பார்க்கல. பொண்டாட்டி மட்டும் என்ன பண்ணா, அப்படி அப்படியே போறவ போன வாக்குல போனவ என்ன பண்ணிட்டா, போனவ அப்படி திரும்பினா பாருங்க, திரும்பி பார்த்தால அப்படி பின்னாடி இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க. அவர் சொல்லும் போது என்ன சொன்னார் ஆண்டவரே, திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிடுவ. யாரும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது, நீ திரும்பி பார்க்கிற அத்தனை பேர் உப்பு தூணு அப்படின்னு. அப்படி திரும்பி பார்த்த மாத்திரத்துல அப்படியே இதே ஸ்டைல்ல தான் உப்பு தூணா அப்படி இன்னைக்கு நிக்கிறா. லோத்து லோத்து பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ண ஆண்டவரே, அதோ மலையடி வாரத்துல பள்ளத்தாக்குல நீ போய் கூடாரம் போட்டு வாழுன்னு சொன்னாரு. அவங்க போயிட்டாங்க, திரும்பியே பார்க்கல. ஆனா திரும்பி பார்த்த இவ மட்டும் உப்பு தூணா மாறினாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் தெரியுமா ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை வருது தெரியுமா? இன்னைக்கு இந்த உப்பு தூணா மாறினாலே லோத்து மனைவி, அந்த உப்பு தூணை கடந்து ஈரான் வந்து பிடிச்சு விட்டான். ஆக்சுவலி அந்த ஈரான் தேசம் யாருது? நமக்கு இஸ்ரவேலுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம். அத்தவர்கள் பிரித்து கொண்டார்கள். பிரித்து கொண்டது மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இது அப்படியே பாலஸ்தீனர் கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்க பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அப்படியே பிடித்து கொண்டு வருகிறான் இஸ்லாமியர்கள். ஆக அந்த லோத்து மனைவி உப்பு தூண் வரையிலும் ஈரான் வந்து பிடிச்சிட்டான். அதுக்காக தான் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, 2600 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிள்ல 2600 வருஷங்களுக்கு முன்னாடியே கணித்து இன்றைக்கு இது நடக்கும் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு எழுதியிருக்கிறது, அன்னைக்கு எழுதப்பட்டது 2600 வருஷங்களுக்கு பிற்பாடு இது நடக்கும் என்று. இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன பண்ண, ட்ரம்ப் வந்து இன்னைக்கு போட்டு அந்த நாட்டை கொளுத்தி ஃபுல்லா சாம்பல் ஆக்கிட்டாரு. ஒரு அதிபரை தொட முடியுமா? இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எழுதப்பட்டு 2600 வருடங்களுக்கு முன்னையே இதை கணித்து எழுதப்பட்டிருக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சித்தனா என்று ஒரு முடிவை நமக்கு கொடுத்தார் என்றால், அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னா நீ கர்த்தருக்குள்ள வந்துட்டா நீ மீண்டும் திரும்பி பார்க்க கூடாது. இது நடக்குமா அது நடக்குமா இது நடக்கும் அப்படி அல்ல. ஒரு துறவை வெட்டினா அங்க வாக்குவாதம், இன்னொரு துறை வெட்டுறான் வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தில் ஆண்டவர் சித்தனா என்று இன்றோடு முடிந்தது. மகனே, உன் பிரச்சனை முடிந்தது, உன் போராட்டம் முடிந்தது, உன் கடன் பாரம் முடிந்தது, உன் துன்ப துயரம் முடிந்தது. இதோடு நீ என்ன செய், அதை விட்டு விலகு. உனக்கு சித்தனா என்ற ஒரு முடிவை கட்டிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணிட்ட, ரெகோபோத். என்னது ரெகோபோத்? அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்ப இடத்தை உண்டாக்கிட்டார், வேற வேலையை உண்டாக்கிட்டார், வேற உனக்கு வீட்டை கட்டிட்டார், வேற ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு, வேற ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, வேற ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டாரு, வேற ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, வேற காரியத்தை செஞ்சுட்டாரு. அப்ப செய்த போது நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல சந்தேகம் வரலாமா? வரலாமா? அப்படி இப்படி திரும்பி பார்க்கலாமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? திரும்பி பார்க்காத போனார. திரும்பி பார்க்கலாமா? திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிடுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை விசுவாசிகள் மனைவி
அப்படி திரும்பி பார்க்கிற உப்பு தூணா மாறுறதுக்கு, பழைய பாவத்தை சாபத்தை விக்கிரக காரியங்களை உலக பிரமாணத்தை ஏதோ ஒரு பெண்ணானவள் மனைவியா இருந்தா திரும்பி பார்த்தா நீ உப்பு தூணா மாறி விடுவாய். ஒருவேளை ஆணா இருந்து ஒரு தகப்பனா இருந்த அந்த குடும்பத்துக்கு நீ விசுவாசம் திரும்பி பார்த்தா கண்டிப்பா உப்பு தூணா மாறுவாய். இல்ல அவங்களுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்து நீங்க விசுவாசம் இருந்தால் நம்பிக்கை இருந்தா அப்படி திரும்பி பார்த்தா உப்பு தூணாய் மாறி விடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் உப்பு தூணாய் மாறி போனாள் என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எதுக்காக ரெகோபோத்தை உண்டாக்கினார், ஆண்டவர் ஏன் ரெகோபோத் அந்த துறவுக்கு ஏன் பேர் வைத்தார், ரெகோபோத் ஏன் சொன்னாரு. ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கிட்டாருங்க. ஆண்டவர் கொண்டாந்து அவருடைய பிள்ளைய மாத்திட்டாருங்க, அவருடைய பொண்ணா மாத்திட்டாரு, அவருடைய பிள்ளைங்களா மாத்திட்டாரு. அவர் தாங்க நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். அவர் தாங்க நம்ம வாழ்க்கை, அவர் தாங்க நம்ம உலகம், அவர் தாங்க இந்த பூமியில வாழறது மட்டும் இல்லைங்க, நம்ம பரலோகத்துல போய் அப்பாவினுடைய அந்த அரசாட்சியில நித்திய ஜீவன்ல பரலோகத்துல வாழ போற அந்த வாழ்க்கையும் இதுதாங்க வாழ்க்கை. இதை விட்டுட்டு அற்ப சொற்பமான காரியங்களுக்காக, அற்ப சொற்பமான அற்ப பிரயோஜனத்துக்காக வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அல்லேலூயா. என்னவா 1 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க. சரீர முயற்சி என்னது? அற்ப பிரயோஜனம். அப்ப சரீர முயற்சி எடுத்த லோத்தின் மனைவி என்ன ஆனாள்? உப்பு தூணா மாறி போனாள். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில சரீர முயற்சி எடுக்கவே கூடாது. சரீர முயற்சி நம்ம ஒரு நாளும் சரீர முயற்சியை நம்ம எடுக்கவே கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சரீர முயற்சி எந்த நாளிலும் நீங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே சரீர முயற்சி உங்களுக்கு அற்ப பிரயோஜனம். அவசியம். அந்த வசனத்தை 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமா இருக்கிறது. அப்ப சரீரத்தால நம்ம என்ன பண்றோங்க? கரைப்பட்டவர்கள் ஆயிடக்கூடாது. நம்ம சரீரம் கரைப்பற்றக்கூடாது, நம்ம உள்ள கரைப்பற்றக்கூடாது, நம்ம நாவு கரைப்பற்றக்கூடாது. சரீர முயற்சினால என்ன பணம் சொத்து வந்தாலும் என்ன அது அற்ப பிரயோஜனம். வாசிக்க மேற்கொண்டு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், தேவ பக்தியானது இந்த ஜீவன். எந்த ஜீவன்? உன் உயிருக்கும் உனக்கு பின்னால வர உன் பிள்ளைங்க அவங்க ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆகையால் இதுதான் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யாருக்கு பயப்படுற பயம்? நீ யாருக்கு பயப்படுற பயம்? யாருக்கு பயப்படுற பயம்? அப்பா போன் பண்ணா நான் வருவேன், நீ அப்பாவுக்கு வர்த்தாவல. அம்மா போன் பண்ணா நான் வருவேன், இங்க அப்பாவோ அம்மாவோ இல்லைங்க, எல்லாம் ஏச பார்த்தாங்க. ஜூனியர் சொன்னாரு, நீ கர்த்தரை பார்த்து வா, நீ கர்த்தரை பார்த்து வா, கர்த்தரை பார்த்து ஆராதி, கர்த்தரை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள், மனுஷனை பார்க்காத. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தெய்வம் எவ்வளவு சரீர, இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? சரீர முயற்சி. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ குடும்பம் வரல, இன்னைக்கு விழாக்கள், நேத்து விழா, இன்னைக்கு விழா. தேவையாங்க? இதுக்கு பேர் என்னங்க? சரீர முயற்சி இல்லையா? ரூபன் சொல்லுப்பா, நீ பாகத்தை பார்த்தா என்ன சுற்றுற மாதிரி தெரியுப்பா, நல்லா நிமிந்து பாரு, நீ இப்படி பாக்குறியாங்கிட்ட என்னமோ இன்னும் ஈரான் மேல போய் அமெரிக்கா போடுற மாதிரி குண்டு அப்படி. அல்லேலூயா. என்னது சொல்லுங்க? என்ன முயற்சி? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சி எடுக்கலாமா? என்னால தெம்பு இருக்குதுப்பா, நான் வாழை போட போறேன்னு போறேன், ஜெபம் பண்ணது போலாமா? எனக்கு ஐசக்க தெம்பு இருக்குது, நான் மரத்த அறக்க போறேன். உன் தெம்புல போலாமா? நீ ஜெபம் பண்ணிட்டு போகணுமா? என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணிட்டு போகணும். சாலமோன் அந்த தோட்டத்தில் இருக்கிறாரு, நான் பார்த்துட்டு வந்தேன், எப்பா இது இடமாடா சுவாமி, பேய் தோட்டமா பூத தோட்டமான்னு சொல்லி சாலமோன் ஜாக்கிரதையாரு, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த தோட்டத்தில் இருக்கிற கொல்லிவாய் சர்பத்தின் கிரியைகள் இந்த மனுஷனை தீண்டக்கூடாது, எந்த விதத்திலும் தொடக்கூடாது. ஏன் ஜெபம்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நம்ம சொல்றோம்? ஏன்னா பார்க்கும்போது நமக்கு தெரியும் கர்த்தர் தென்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப சரீர முயற்சிகள் அற்ப பிரயோஜனம். சரீரத்தால எந்த பிரயோஜனம் வரக்கூடாது. எனக்கு அவர் ஒரு பவுனு நீ போடுறன்னு வச்சுக்கப்பா, இந்த பவுனை நான் திருப்பி போட்டா தான் என்ன நீ மதிப்ப. நீ போடும்போது
30,000 ரூபாய் ஒரு என்னது போடும்போது 30,000 ரூபாய் இருந்தது ஒரு பவுனு. அப்ப இப்போ 1.5 லட்சம் ரூபாய் விற்குது. நான் ஏன் ஒரு பவுனு போடணும் அப்படின்னு நான் நினைக்கலாமா? அவன் பாவம் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு பவுனு போட்டான். அந்த பவுன் உனக்கு போட்டான, அந்த பவுன் அவன் வீட்டில் வச்சிருந்தா இன்னைக்கு 1.5 லட்சம் ஆகும் இல்லையா? அது 1.5 லட்சம் இல்லையா? அது என்ன ஐசக்கு மட்டும் பிள்ளைக்கு பங்கன், குழந்தைங்களுக்கு பங்கன் வச்சுட்டா அதுக்கு மட்டும் இருக்கிறவங்க கணக்கு பண்ணுவாங்க. இப்போ இது ஐசக்கு மனைவி அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரோ கொண்டாந்து நான் போட்டேன் அன்னைக்கு நீ போலனா இவர் கேட்பார கேட்க மாட்டார மனைவிய? ஏண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போட்டோம், இன்னைக்கு உன் தங்கச்சி போட்டாலான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? சொல்லுமா நகோமி. ஐயோ இந்த ஆளு கொஞ்சம் விட்டாலே போதுமே, ஐயோ அப்பா வர சொல்றாரு அப்படி நினைச்சிடாத. பட் இதான் நிசத்தமான உண்மை. எல்லாரும் பெரிய கோட்டீஸ்வரர்கள் அல்ல, எல்லாம் அதாவது கஷ்டப்பட்டு தான் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அன்னைக்கு நான் போட்டேன், இன்னைக்கே நீ செய்யல, இன்னைக்கு இவ்வளவு ரேட்டு விக்குத எப்படி போறது? அப்படி இல்ல, அதே பவுன் அவங்க கொடுத்ததை எடுத்தாந்து அவங்களுக்கு போட்டு போயிடு. அல்லேலூயா. அவர் ஒரு பவுன் போட்டு தான் 1/2 பவுன் 1/4 பவுன் போட்டு தான் அத்தையே கொண்டாந்து திருப்பி போட்டு போயிடு. அல்லேலூயா. ஆக ஜனங்கள் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆக தேவன் சொல்லுங்க பாருங்க, தேவனுக்குள் இருக்கிற அந்த பக்தி உங்களுக்கு உங்க ஜீவனையும் உங்க உயிரையும் உங்களுக்கு பின்னாடி வர உயிரையும் அது காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுதான் காக்கும்? சரீர முயற்சியா இல்ல தேவ பக்தியா? சத்தமா சொல்லுங்க. எந்த பக்தி? எந்த பக்தி? மனுஷன் மேல வைக்கிற பக்தியா? மனுஷன் மேல வைக்கிற பக்தியா? எனக்கு எத்தனையோ சிநேகிதன் தான், நண்பர் தான். என்னைக்கு ஆண்டவரை விட்டு வந்தனோ அத்தாட அவனை மறந்தேன். அரசியல் எனக்கு நண்பர்கள், வேலை செய்யற இடத்துல நண்பர்கள், வாலிப பிரயாசத்தில் நண்பர்கள், எத்தனையோ நண்பர்கள். எவனமானா நான் நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு கர்த்தர் இந்த தமிழ்நாடுல, இந்தியாவில், சர்வதேச அளவில் ஆண்டவர் அடியனை எடுத்து பயன்படுத்துகிறார். நேற்று ஜெர்மன்ல இருந்து ஒரு பாஸ்டர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். போட்டு என்னோட இன்ட்ரோடியூஸ் ஆகிறார். ஃபர்ஸ்ட் அறிமுகம் நேற்று மதியானம் அவங்களுக்கு காலையில். அப்போ கிட்டத்தட்ட ஜெர்மனுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம், 4 ஹவர் பேக். இப்போ டைம் என்ன? 11:15. இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? 7:15. 7 மணி தான் இருக்கும். என்கிட்ட தொடர்பு கொண்டார். என்ன கேட்டார்? ஹலோ கார்டினல் ஆர்ச் பிஷப் டாக்டர் செலோத்ராஜ். எடுத்த மூமெண்ட்ல கார்டினல் ஆர்ச் பிஷப் டாக்டர் செலோத்ராஜ், இந்தியா. எங்கேயோ இருக்கிற மனுஷன். அவரை எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா என்னோடு கூட கம்யூனிகேஷன், என்னோடு கூட நல்ல தொடர்பு. காரணம் இது எதனால் வருகிறது? தெய்வ பக்தி. எதனால் வருகிறது? நான் என் சரீர முயற்சியில் போயிருந்தா ரெட்டை இலையில சீட்டு கொடுத்தாங்க. நான் அன்னைக்கே இடக்கநாடு பேரூராட்சியில் 20வது வார்டில் கவுன்சிலரு. இப்ப இன்னைக்கு நான் எம்எல்ஏவை போய் ஒரு எம்பியா போய் இன்னைக்கு பெரிய அளவில் போயிருப்பேன். அது எனக்கு வேண்டாம். அது சரீர முயற்சி. அல்லேலூயா. அப்புறம் என் விக்கிரக ஆராதனை, உலக பிரமாணம், எல்லா காரியங்களை விட்டு என் இயேசு மட்டும் போதும் என்று சொல்லி வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு சர்வதேச அளவில் வச்சு அழகு பார்க்கிறாரா? அழகு பார்க்கிறாரா? இறைப்பணியிலும் சமுதாய பணியிலும். நேற்று முந்தா நாள் மதுராந்தக தாசில்தார் பேசினாரு. சோசியல் தாசில்தார். ஐயா, உங்களுக்கு அரசாங்க விருது கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்? கவர்மெண்ட் விருது கொடுக்க போகிறோம். காரணம், நீங்க பண்ற சமுதாய பணிகள். என்னப்பா? என்ன பணி? நீங்க பண்ற சமுதாய பணி. நீங்க சமுதாயத்தில் செய்யற நலத்திட்டங்கள், நீங்க சமுதாயத்தில் செய்கிற நலத்திட்ட காரியங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? சமுதாய பணிக்கான விருதினை, அரசாங்க விருது கொடுக்க போகிறோம். அதோடு கூட 5 லட்சம் ரூபாய். நான் அம்மாவோட கூட சொல்லல, இப்ப கத்துறத ஆவியானவர் சொல்லும் போது தான் சொல்லுவேன். நான் வீட்டுல கூட நான் அதை ஷேர் பண்ணல இது வரைக்கும். அவர் சொன்னார் 5 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டோடு, பணத்தோடு உங்களுக்கு அரசாங்க விருதை கொடுக்க போகிறோம் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமம். கையை தட்டி
என்னுடைய பெருமையை நான் சொல்ல விரும்பவில்லை, இது எனக்கு பெருமை இல்லை. ஆனாலும் கர்த்தர், அதாவது சரீர முயற்சி அல்ல, இது என்னது இது கேத்தரின், என்னது இது? தேவ பக்தி. அப்ப தேவ பக்தி இருப்பதனாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 லைஃப் டைம் அவார்டு கொடுத்தார். இப்ப திரும்பவும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? அரசாங்க விருதை கொடுக்க வேண்டும், 5 லட்சம் பணத்தோடு கொடுக்க வேண்டும். ஏன்? இந்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பத்ம பூஷணம் விருது கூட ஒரு காலகட்டத்தில் போன 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது, கொஞ்சம் மிஸ் ஆனது. எனவே அப்பேற்பட்ட வேண்டமாக தேவன் என்ன செய்கிறார்? இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை நம்பி வந்துட்டோம்னா, நம்ம லோத்து மனைவியை போல சற்று திரும்பவும் அந்த சாராயத்தரவை குடிச்சு பார்க்கலாமே, திரும்பவும் அந்த பான் புறாக்க கொஞ்சம் கொட்டி பார்க்கலாமே, திரும்பவும் அந்த இன்னொன்னா ஹன்சரவை அப்படி இழுத்து வச்சு பார்க்கலாமே. போதையில் என்னென்ன சொல்றாங்களே, இப்ப என்னது பாது போதை பொருள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு, கஞ்சா வர வச்சு பார்க்கலாமா? இல்ல பழைய அந்த விக்கிரகத்தை கொஞ்சம் போய் என்ன பண்ணி பார்க்கலாம், கூடு ரவ குடிச்சு பார்க்கலாமா? அந்த கோயிலாண்ட போய் உட்கார்ந்து ரவ அந்த கச்சேரி பார்க்கலாமா? அந்த ஆடலம் பாடலம் ரவ பார்க்கலாமா? இதெல்லாம் நம்ம திரும்பி பார்த்தா இது சரீர முயற்சி, இது மண்ணுக்கு கொண்டு போகும், அது உப்பு தூணா மாத்திவிடும். ஆனால் தேவன் மேல் இருக்கிற அந்த பக்தி, தேவன் மேல் இருக்கிற பயம் நம்மளை எங்க கொண்டு போகும்? பரலோகத்துக்கு நேராய். பூமியில 100 ஆண்டு காலம் மட்டுமல்ல, நீ இங்கே வாழ வேண்டிய வாழ்க்கை சும்மா அற்ப சொற்பமா அல்ல. தேவ நாமத்தை கொண்டு நீ வாழ்ந்து பரலோகம் நீ செல்லும் பொழுது தேவ நாமம் அந்த நித்திய வீட்டில் நீ மகிமை அடைவாய். ஹல்லேலூயா.